வணக்கம். தேர்தல் ஆணையத்தின் மொழியாக இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் மற்றும் மாநில கட்சிகளுடைய கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தேர்தல் சிறப்பாகவும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும் என்று பொதுவான கோரிக்கையை முன்வைத்தோம். அடுத்து மிக முக்கியமாக தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய கடமையாக வாக்குப்பதிவு நாளில் படிவம் 17C தரப்படுகிறது. அவைகள் பதிவேற்றம் செய்யப்படவில்லை என்ற நிலைப்பாட்டை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அவற்றை பதிவேற்றம் செய்வதன் மூலம் டிஜிட்டல் மூலமாக எல்லோருக்கும் தெரியும் என்பது ஒன்று. இரண்டாவது, எத்தனை வாக்குகள் பதிவானதோ அத்தனை வாக்குகள் மட்டும்தான் அவருடைய குறிப்பாணையில் தெரிவிக்க வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை. அதற்கு காரணம் என்னவென்றால், கடந்த காலங்களில் பல்வேறு மாநிலங்களில் நடந்த தேர்தலில் 6 மணி வரை வாக்குப்பதிவு முடிந்தது. 63% முதல் கட்ட அறிவிப்பு அதை 2 மணி நேரம் கழித்து அல்லது 5 மணி நேரம் கழித்து அது 2 அல்லது 3% கூடுதலாக அறிவிக்கிறது ஒரு முறை. மகாராஷ்டிராவில் 2-3 நாட்களுக்கு கழித்து 5.5% வாக்குகள் கூடுதலாக பதிவானதாக தெரிவிக்கப்பட்டது. இதுபோன்ற கோளாறுகள் நடக்கக்கூடாது. அதற்கு காரணம், தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு நடைபெற்ற நாளில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் 6 மணி வரை என்றால் 6 மணி வரை அல்லது கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தால் கூடுதல் நேரம் வரை எத்தனை வாக்குகள் பதிவாகிறதோ அத்தனை வாக்குகள் மட்டும்தான் பதிவேற்றம் செய்து அறிவிக்கப்பட்டால் அது தகுதியானதாக கருதப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதை பெரும்பாலான அரசியல் கட்சிகள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதை வற்புறுத்தியிருக்கிறோம். அதை நடைமுறைக்கு வரும் என்று நம்புகிறோம். இரண்டாவது, தேர்தல் செலவினங்கள் பற்றி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். வேட்பாளர்களுக்கு தேர்தல் செலவினத்தில் பங்கு இருக்கக்கூடாது. குறிப்பிட்ட செலவுகளை தவிர, குறிப்பாக மத்திய தலைவர்கள், தேசிய தலைவர்கள் கலந்து கொள்ளும் கூட்டங்களில் 1 அல்லது 2, 3, 4 என்று பல வேட்பாளர்கள் வரக்கூடும். அது ஒரு வேட்பாளர் கலந்து கொண்டாலும் சரி, 5 வேட்பாளர் கலந்து கொண்டாலும் சரி, 10 கலந்து கொண்டாலும் சரி, அவர்களுக்கு இணையாக அதை பிரித்து போடுவது ஒரு வழக்கமாக இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஏனென்றால், பிரதான தலைவர்கள், தேசிய தலைவர்கள் கலந்து கொள்ளும் கூட்டங்கள் அனைத்தும் அந்தந்த கட்சிகளுடைய சார்பில் நடைபெறுவது. அந்த செலவினங்கள் அனைத்தும் அந்த கட்சியுடைய சார்பில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். மூன்றாவது, இந்த தேர்தல் நடைமுறைகளில் பிரச்சாரத்துக்காக தலைவர்களுக்கு வரும் வாகனங்களுக்கு குறிப்பிட்ட வாகனம் என்று குறித்திருந்தார்கள். அது தவறு என்று குறிப்பிட்டிருக்கிறோம். ஸ்டார் கேம்பெயினர்ஸ் எல்லாரும், ஒவ்வொரு கட்சிக்கும் 40 வேட்பாளர்கள், 40 ஸ்டார் கேம்பெயினர் கொடுக்குறாங்க. அந்த பிரதான தலைவர்கள் அவர்களுக்கான அத்தாட்சி வழங்கப்பட்டால் அவர்கள் எந்த வாகனத்தில் வேணும் செல்லலாம் என்பது அடுத்தது. மிக முக்கியமாக எல்லா கட்சிகளும் இந்த தேர்தல் நடைமுறையில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு செலவினம் என்று குறிப்பிடப்படுது. அர்பன் தனியாக, ரூரல் தனியாக என்று குறிப்பிடப்படுகிறது. இன்றைக்கு 40 லட்சம் இப்போது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அசம்பிளிக்கு அதிகபட்ச செலவு. ஆனால் இந்த கடந்த தேர்தலில் இதே தான் இருந்தது. இப்பொழுதும் அதையே நிறைவேற்றிருக்கிறார்கள். கூடுதலாக தெரிவிக்கப்படவில்லை. அதன் காரணமாக செலவின கணக்கிலிருந்து வேட்பாளருக்கு என்று குறிப்பிட்ட செலவுகள் மட்டும்தான் இருக்க வேண்டும். அதுவும் வேட்பாளராக தன்னை பதிவு செய்து கொள்ளும் நாளிலிருந்து தான் கணக்கெடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். இப்பொழுது நேற்று இந்த குறிப்பாணை வந்திருக்கிறது. இந்த அறிவிப்பு வந்ததிலிருந்து இன்றையிலிருந்தே அவர்கள் பேரில் போடக்கூடாது. வேட்பாளர்கள் என்றைக்கு தன்னை வேட்பாளராக நாமினேஷன் ஃபைல் பண்ணுறாரோ அந்த கணக்கிலிருந்து தான் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்புறம் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தொடர்ச்சியாக 3, 4, 5, 6, 7 நாள் தொடர்ச்சியாக 2 நாளுக்கு வரணும், கணக்கு எழுதணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தவறு. அப்படிலாம் வாய்ப்பு இல்லை. வேட்பாளர் எல்லாத்தையும் பார்க்கணும், மக்களை சந்திக்கணும். குறைந்த நாட்கள் தான் இருக்கிறது.
பிரச்சாரத்துக்கு. ஆகவே ஒரு நாள் அல்லது 2 நாள் மேலே இருக்கக்கூடாது. வேட்பாளர் அல்லது வேட்பாளருடைய ஏஜென்ட் போய் அந்த அதிகாரியை சந்தித்து இந்தந்த கணக்குகளை செலவு செய்திருக்கிறோம் என்று சொன்னால் போதும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறோம். இவைகள்தான் இப்போது முக்கியமாக இன்றைக்கு பேசப்பட்ட செய்திகள். அதற்காக எங்கள் காங்கிரஸ் சார்பில் இந்த செய்திகளை மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். நன்றி.